அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 2/5/2026 சித்திரை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், 2இல் சுக்கிரன், 7இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பெண்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கடினமான காரியத்தை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 2இல் குரு, 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் விலகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட ஒரு சிறப்பான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட முடியும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். அதிகாரியிடமிருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் மன நிம்மதியுடன் செயல்பட முடியும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 9இல் சனி செவ்வாய், 12இல் குரு சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பு. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொதுவாக உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. பொதுவாக அதிகாரிகளிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது உத்தமம். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சிஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், 10இல் சுக்கிரன், 11இல் குரு சஞ்சரிப்பது சிறப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கௌரவ பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாகும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு
பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 7இல் சனி செவ்வாய், 8இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. பொதுவாக உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்போது தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பொதுவாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 6இல் சனி செவ்வாய், 7இல் புதன், 8இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியான காலமாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்களால் ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் ராகு, 8இல் குரு, 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். நம்பியவர்களே தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் வரக்கூடிய நேரம் என்பதால் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக இன்றைய நாளில் குரு பகவான் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் புதன், 7இல் குரு, 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல ஒரு நிலை ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று 3இல் சஞ்சரிப்பதும் 4இல் புதன் 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் நீங்கள் உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு விடுவீர்கள். அதனால் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன், 4இல் சுக்கிரன், 5இல் குரு, 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு பிரச்சனை தந்த அதிகாரிகள் பதவியை விட்டு விலகி செல்வதால் நீங்கள் பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும்.
முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி செவ்வாய், 2இல் சூரியன், 8இல் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, எதிலும் சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. பொதுவாக தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய நாளில் சிக்கனமாக இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.